Hey guys, இது ஒரு requested video 10 months baby குரிய food ideas தான். If you like, let me start. If you enjoy with my video, subscribe to our channel for more video in Tamil. முதலாவது சிவப்பு பச்சரிசி கஞ்சி. இது அவ்வளவு ஹெல்தியானது. இதில் அரிசி, தேங்காய்பால், கொஞ்சம் வெந்தயம் இவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவு டேஸ்ட்டும் ஹெல்தியுமானது. பிள்ளைகளுக்கு நல்ல செமிக்கும், வயிற்றில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, செமிச்சு கொடுக்கும். வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ ஒருக்கா நீங்கள் சமைச்சதை 2 வேளைக்கு எப்படி கொடுக்கலாமன்றதான் இந்த ஐடியா, இந்த வீடியோ. அதாவது நீங்கள் இந்த கஞ்சி செய்கிறீங்கன்னு சொன்னால் எங்களோட கிளைமேட்டுக்கு டக்கண்டி இரவுக்கு கொஞ்சம் இறுகிரும். அப்போ நீங்கள் புக்கையாக கன்வெர்ட் பிள்ளைகளுக்கு இரவில் கொடுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது சீனிக்கிழங்கு. சீனிக்கிழங்கு அவ்வளவு ஹெல்தியான ஒரு விஷயம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அவிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல ஸ்நாக்காகவும் இருக்கும், காலமை சாப்பாடாகவும் இருக்கும். இதை எப்படி இரவு சாப்பாடாக கன்வெர்ட் பண்ணலாம்னு சொன்னால், மிச்சம் இருந்த கிழங்கு அதை நீங்கள் இந்த இரும்பு வடிகட்டியில் போட்டு தேய்ச்செடுத்தீங்கன்னா தனியாக இப்படி களி மட்டும் வரும். அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி அரிசி மாப்பாகும். கொஞ்சம் களி வந்ததுன்னா ஒரு கப்பளவு அரிசி மா சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் மிச்சத்துக்கு நல்ல கொதி தண்ணி சேர்த்து இடியப்பமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். இது ஆக ஸ்வீட்டியாக இருக்கும்னு கேட்டால் இல்லை, ஒரு சாதுவான இனிப்போட சும்மாவும் சாப்பிடலாம், நீங்கள் கறியோட சாப்பிட்றதாலும் சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. இது இப்படியாவது செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்கார சாப்பாடுகள் மாதிரி மரக்கறிகளும் அது அவிச்சு கொடுக்குறதுக்கு எங்களோட பாரம்பரிய சாப்பாட்டிலேயே நல்ல ஹெல்தியானதாக நாங்கள் கொடுக்கலாம். இது ஒரு பேசிக் ஐடியா தான். இதை வச்சு கூட நீங்கள் டெவலப் பண்ணலாம். அப்படின்னா உளுத்தங்கஞ்சி கொடுக்கலாம், எங்களோட பாரம்பரிய சாப்பாடுகளை கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு தனியாக சமைச்சு அவிச்சு கொடுக்கணும்னு நினைக்காதேங்கோ. நாங்கள் செய்கிறதுலேயே அவைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ஃபுட்டை நாங்கள் கொடுக்க பழக்க வேணும். அப்போ தான் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு வளருங்கள். என்னுடைய சேனலில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் பிள்ளைகள் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.